அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அருமையான சகோதரர்களே, இந்தியா என்பது இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்கிய ஒரு மகத்தான நாடு. இந்த நாடு எல்லா விதமான மேன்மைகளையும் பெற்று திகழ்வதற்குண்டான காரணமே நாம் ஒன்றுபட்டு இருப்பதுதான். நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மொழிகள், ஜாதிகள், பல்வேறு விதமான பலகீனங்கள் இருந்தாலும் கூட அந்த பலகீனங்களை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவதற்கும் உயர்வு பெறுவதற்கும் நாம் ஒன்றுபட்டு இருப்பதுதான் அடிப்படையான காரணம். ஆனால் சமீப காலத்திலே இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே மதம், மொழி என்ற ஒரு நிலையிலே வேறுபாடுகளை உண்டாக்கி நாட்டிலே அரசியல் அமைப்பு நமக்கு தந்த சட்ட உரிமைகளை எல்லாம் மீறுகின்ற பல்வேறு காரியங்களை செய்கிறது. வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு நிலை, சட்டத்தினுடைய அந்த பாதுகாப்பை ஒழுங்குபடுத்தாத ஒரு நிலை என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி வரக்கூடிய 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சென்னையிலே சட்ட பாதுகாப்பு மாநாடு என்று ஒரு சிறப்பான மாநாட்டை நாட்டின் நன்மையை நாடக்கூடிய எல்லோரும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் எல்லோரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகத்திலே ஆப்பிரிக்காவினுடைய நைஜீரிய நாடு பொருளாதார வளம் மிக்க நாடு. தங்கம், பெட்ரோல் ஏராளமாக கிடைக்கக்கூடிய அந்த நாடு. ஆயினும் கூட அந்த நாட்டிலே வன்முறை மிகுந்திருக்கிறது. பொருளாதார வளம் இருப்பினும் வன்முறை மிகுந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மக்களுக்கு மத்தியிலே பிளவுபடுத்தக்கூடிய தன்மையும் ஒற்றுமையின்மையும் தான். அதனாலே நமக்கு நாடு தந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை நாம் என்றென்றும் நிலைப்படுத்துவதற்கு சட்டத்தின் ஏற்பாட்டால் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள ஒரு சிறப்பான ஒரு மாநாடு தான் இந்த 21ஆம் தேதி உள்ள இந்த மாநாடு. அதனால இதில் பெருந்திரளாக எல்லோரும் கலந்து அதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பு இருப்பின் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். அதனால் மக்கள் எல்லோரும் பெருந்திரளாக கலந்து அதை சிறப்பாக்க அன்போடு வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன்.